தங்க நகை கடன் புதிய விதிகளை வெளியிட்ட ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் நகையை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விதிகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த விதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு கிளம்புனதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதிகளை வந்து மாற்றி வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன விதிகள் அப்படின்னு பாருங்கள். முதல் விதி வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை கடன் பெற நகையின் ரசீது தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நகை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நகையை போய் கடையில் தானே வாங்கியிருப்பீங்க. அப்போது அந்த நகை கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு கொடுத்துருப்பார்ல, அந்த பில்லோட கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து நகையை வந்து கடன் வச்சு வாங்கிக்கலாம், அது உங்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவாதத்தை தான் அந்த பில்லு. சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் பில்லு வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் பில்லு தொலைச்சிருப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைப்படுதுங்கும் போது அந்த நகை அப்படிங்கிறது ஒரு அசட்டு மாதிரி தானே, அதை வச்சு டக்குன்னு பணம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த போய் நகையை வாங்குறாங்க. நீங்கள் திடீர்னு ரசீது இருந்தால் தான் வந்து நகை கடன் கொடுப்போம் அப்படின்னா அந்த ரசீதுக்கு அவங்க எங்கே போவாங்க திடீர்னு? ஸோ ஏற்கனவே இருக்கிற நகை கடைக்காரர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் வாங்கினங்க அப்படிம்பாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை வித்த வவுச்சரை வச்சுருந்தா மேபி அது போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவும் மக்களுக்கு வந்து சிரமமாக இருந்ததுனால தங்க நகை கடன் பெற நகையின் ரசீது தேவையில்லை அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக கடன் பெறுபவர்கள் இந்த நகை என்னுடையது தான் அப்படின்னு சுய அறிவிப்பு செய்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் முதல் விதி. இரண்டாவது விதி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு தங்க நகையின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்க அனுமதி. அதாவது இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு நகையை எடுத்துகிட்டு போய் எனக்கு காசு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க 85,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா மதிப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா 85,000 ரூபா கையில் தூக்கி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான கணக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்தது மூன்றாவது விதி. அதே மாதிரியே 2.5 லட்சம் முதல் 5 லட்சத்திற்கு உள்ளார வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 80% வந்து பணம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு கொண்டு போய் கொடுக்குறீங்களோ, அதாவது ஒரு 5 லட்சத்துக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதில் எவ்வளோ வருவாங்க? ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடன் 5 லட்ச ரூபா மதிப்பில் ஒரு நகையை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? கடன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 75% பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இது மூணாவது ரூல்ஸு. அடுத்தது நான்காவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் வரையிலான கடன் பெறுபவர்களுக்கு கடனை திருப்பி செலுத்தும் திறன் பற்றிய தகுதி மதிப்பீடு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு 2.5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கடனை உங்களால் திருப்பி செலுத்த முடியுமா, வட்டியெல்லாம் கட்டிடுவீங்களா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது, உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடா, நான் ஏதாவது நிலம் எதுவும் வச்சுருக்கீங்களா, அந்த பத்திரத்தை வந்து கொண்டாந்து காமிங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி செலுத்தும் திறன் பற்றிய தகுதி மதிப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு 4 ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணி இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ கடும் எதிர்ப்புகளை தொடர்ந்து நகைக்கடன் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட விதிமுறைகளை மாற்றி புதிய விதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க.